அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட பொது நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, மருத்துவ படிப்பிற்கான முதற்கட்ட நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த நுழைவுத் தேர்வை எதிர்க்கின்ற மாநிலங்களினுடைய நிலை என்னவாக இருக்கும்? தென்னிந்தியாவை பொறுத்தவரை அனைத்து மாநிலங்களுமே இந்த அகில இந்திய நுழைவுத் தேர்வை எதிர்க்கின்றன. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி நாங்கள் இந்த நுழைவுத் தேர்வை எதிர்க்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றன. கர்நாடகாவும் இந்த நுழைவுத் தேர்வை எதிர்க்கிறது. இருந்தபோதிலும் கர்நாடகா தனது மாணவர்களை நீங்கள் இந்த NEET தேர்வையும் எழுதுங்கள், மாநில அரசு நடத்தும் தேர்வையும் எழுதுங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் தேர்வு நடத்தி முடித்து விட்டார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுமே இந்த அகில இந்திய நுழைவுத் தேர்வை எதிர்க்கின்றன. இதை தவிர வட இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் இந்த நுழைவுத் தேர்வை எதிர்க்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலமும் இந்த நுழைவுத் தேர்வை எதிர்க்கின்றது. ஆகவே மாநிலங்களை பொறுத்தவரை மாநிலங்களின் அதிகாரம் இந்த நுழைவுத் தேர்வு மூலமாக குறைக்கப்படுகிறது என்ற நிலைப்பாடு வெளிப்படுகிறது. ஆகவேதான் அவர்கள் தொடர்ந்து மாநிலங்களுக்கே அதிகாரம் இருக்க வேண்டும், மாநிலங்களே தங்களுடைய நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசு இந்த அகில இந்திய நுழைவுத் தேர்வுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறது, ஆதரவு தெரிவித்திருக்கிறது. பூங்கோழி, இத்தனை தென்னிந்திய மாநிலங்கள் இந்த நுழைவுத் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய முடிவில் இவ்வளவு உறுதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக, அதாவது மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கான தகுதி இல்லை என்று சொல்லி தீர்ப்பளித்திருந்தது. ஆகவே அகில இந்திய நுழைவுத் தேர்வு கடந்த 3 வருடங்களாக நடக்காமலே இருந்தது. ஆனால் இப்போது இந்த வருடம் அதை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவளித்திருக்கிறது. இதற்கு காரணம் மத்திய அரசு இதற்கான சட்ட திருத்தத்தை இடைப்பட்ட காலத்திலே கொண்டு வந்ததுதான். ஆகவே இந்த நுழைவுத் தேர்வு நடக்க வேண்டும், ஊழல்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மாநிலங்களிலே தேர்வு நடக்கும்போது மாணவர்கள் பல்வேறு விதமான தவறான முறைகளை பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இதை தவிர பல்வேறு மாநிலங்களிலே மிகவும் சுலபமான தேர்வுகள் நடத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. ஆகவேதான் அகில இந்திய அளவிலே ஒரே தேர்வாக இருக்க வேண்டும், எல்லா மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருதுகிறது. இந்த வழக்கின் விசாரணை அடுத்தபடியாக 3ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்கிறது. அப்போதுதான் இந்த வருடத்துக்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வு பொருந்துமா, மாநிலங்களுடைய தேர்வின் நிலை என்ன ஆகும், மாநிலங்கள் தேர்வு எழுதிய மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்களின் அடிப்படையிலே கல்லூரிகளிலே அனுமதி பெற முடியுமா முடியாதா போன்ற பல்வேறு விஷயங்கள் முடிவு செய்யப்படும். இந்த வழக்கின் விசாரணை தொடங்கும் போது பல்வேறு மாநிலங்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்க இருக்கின்றன, மத்திய அரசும் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்க இருக்கிறது. மாணவர்கள் தரப்பாலும் சில வழக்கறிஞர்கள் ஆஜராக வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை உச்சநீதிமன்றம் நிலைப்பாடு உறுதியான சூழ்நிலையிலே எப்படி கொண்டு சென்றதோ அதே போல 3ஆம் தேதியிலிருந்தும் இருக்குமா அல்லது நிலைப்பாடு மாறுமா, ஒருவேளை இந்த வருடத்துக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படலாமா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று 6.67 லட்சம் மாணவர்கள் இந்த NET-யின் முதல் சுற்று தேர்வை எழுதி வருகிறார்கள். ஆகவே இந்த தேர்வு நடந்து முடிந்த அடுத்த கட்டமாக தேர்வு நடப்பதற்குள் உச்சநீதிமன்றத்தின் இறுதி நிலைப்பாடு என்ன, இந்த வருடமே அகில இந்திய தேர்வு மட்டுமே இருக்குமா அல்லது மாநில அளவு தேர்வுகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமா போன்ற விஷயங்கள் தெரிய வரும். பூங்கோழி, 3ஆம் தேதி நடக்க இருக்கின்ற அந்த வாதத்தில் ஒருவேளை மாநில அரசுகளினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டால் இந்த ஆண்டு மருத்துவ படிப்பில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களினுடைய நிலை என்ன? நிச்சயமாக, அதாவது இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த தேர்வே அகில இந்திய நுழைவுத் தேர்வாக ஆரம்பத்திலே அறிவிக்கப்படவில்லை. அது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் என்று சொல்லப்படும் ஏற்கனவே நிலைப்பாட்டிலே இருந்து வந்த அந்த முறைப்படிதான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படிதான் பின்னர் அது NEET என்று சொல்லப்படும் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தேர்வை மாணவர்கள் எழுதும்போது ஒருவேளை இந்த வருடத்துக்கு NEET தேர்வு தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும், வேறு எந்த தேர்வும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது என்று உச்சநீதிமன்றம் உறுதியாக சொல்லிவிட்டால் அப்போது இந்த தேர்வை எழுதிய மாணவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்க, கல்லூரிகளிலே அனுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
அப்படி இல்லாவிட்டால் ஒருவேளை மாநில தேர்வுகள் இந்த வருடத்துக்கு கால அவகாசம் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் ஏற்கனவே இந்த தேர்வுக்கு தயாராகாமல் மாநில தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகி இருந்தார்கள் என்ற காரணத்தை கொண்டு ஒருவேளை விலக்கு கிடைத்தால் அப்போது மாநில தேர்வுகளை எழுதிய மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இல்லாவிட்டால் அப்படி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மாணவர்களினுடைய குழப்பத்திற்கு விரைவில் விடிவு கிடைக்கட்டும். தகவல்களுக்கு நன்றி கணபதி.